ராணிக்கு பேசுங்க. நான் என்னத்த பேச சின்ன பொண்ணு, நீ சொல்லு. நானே தான் சொல்லணுமா? ஆமா மக்கா, நீ தான் வந்து படிச்ச பிள்ளை, அழகா சொல்லுவா, சொல்லு. சரிங்க. மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க டெய்லி போடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்க நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. ஆமா, நானும் எல்லாரும் கமெண்ட்டையும் பாப்பேன் பாத்துக்க. தமிழ்ல தானே எழுதிருப்பா சின்ன பொண்ணு, நல்லா புரியும். நானும் வாசிப்பேன் மக்கா. அதுல செலவியே இப்படி ஒத்தையா 10 நிமிஷம் 10 நிமிஷம்னு போடுதியல, எல்லாத்தையும் சேர்த்து நிறைய நேரம் போடுங்கன்னு கேட்டிருக்கிறிய. டெய்லி வேற வீடியோ போட சொல்லுதிய. ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கு ஒரு நாள் ஃபுல்லா இருந்து எடிட் பண்ண வேண்டிய இருக்குமாக்கா. அதனால 20 நிமிஷம் 30 நிமிஷம்ல போட முடியாது டெய்லி போடணும்னா. அதான் இப்ப நம்ம என்ன யோசிச்சிருக்கோம்னா, ஒரு வாரம் ஃபுல்லா போடிய வீடியோ எல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவா சனிக்கிழமையில நம்ம ஓபன் பண்ணிருக்க புதிய யூடியூப் சேனல்ல வரோம். நேத்து தான் மக்கா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். நன்றி மக்களே எல்லாருக்கும். தொடர்ந்து இத பார்க்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுவும் இல்லாம இப்ப நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, சரி இத மட்டும் எடுத்து போட்டா கொஞ்சம் எல்லாருக்கும் போர் அடிக்கும்ல, பார்த்ததே திரும்ப என்னத்துக்கு பார்க்கணும்னு தோணும். அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எதுல போடலாம்னு இருக்கோம் மக்களே. ஆமா, இதுல வந்து தொடர்கதை மாதிரி ஒரு ஊர்ல நாங்க என்னென்ன பண்ணியோம் அப்படின்னு போட்டுட்டு இருக்கோம்ல, அந்த சேனல்ல அப்படி வராது. ஒவ்வொரு ஷார்ட் பிலிம் மாதிரி அதுல எங்க ஒவ்வொருத்தவையும் பேர் மாறுபடும், கதையும் வித்தியாசமா இருக்கும். சரியா? இதையும் அதையும் போட்டு குழப்பிராதிய. அதுல ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நாள் வேற வேற மாதிரி இருக்கும். ஸ்கூல் கதை, காலேஜ் கதை, அப்படிப்பட்டது வரும்னு. இந்த சேனல்ல எத்தனை மணிக்கு வீடியோ போடணும்னு நான் ஓட் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் காலையில 10 மணின்னு சொல்லி இருக்கீங்க. பத்துடுங்க, வர திங்கக்கிழமையில இருந்து காலையில 10 மணிக்கு வீடியோ வந்துரும் மக்களே. தொடங்கி இருக்க புதிய சேனல்ல சனிக்கிழமை தோறும் வீடியோ வரும். இந்த சேனல்ல எல்லா நாளும் காலையில 10 மணிக்கு வீடியோ வரும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்மளுக்கு லீவு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்லாம் அனுப்பி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மக்கா. ஆமா, நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் இருக்குல, அத ஆல்ட் போட்டு வைங்க. அப்பதான் எல்லா நோட்டிபிகேஷன் நம்ம போடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். உடனே பாத்துறலாம் பத்தில அமிக்கி. ஆமா, சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். புதுசா தொடங்கி இருக்க யூடியூப் சேனல் பேர் என்ன தெரியுமா? அபீஸ் கார்ட்டூன் ரீகேப். அதுக்கு லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழ கொடுத்திருக்கேன். அத கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நாளைக்கு ஒரு புது ஷார்ட் பிலிம் போடி. நன்றி நன்றி. இப்ப கதைக்குள்ள போயிருவோமா? அங்கேயும் மூணு விளையாடிட்டு இருக்காள்வே, அப்படி விளையாட்டு போட்டி போய் பாப்போம். ரியா 3 மார்க் வாங்கியிருக்கா, லியா எத்தனை எடுக்கான்னு பாப்போம்னு. அடுத்து இப்ப நம்மளுக்கெல்லாம் விளையாட்டு போட்டி பாட்டி. ஆமாக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு குட்டி. கணவன் மனைவிக்கு நீ வைக்கும் போது காமெடி இருக்கு பாத்துக்க. ஏன் வீட்டுக்காரர் எந்த ஆள போனாரோ தெரியலையே. சரி, அது கொஞ்சம் நேரம் கிடக்கலாமா, வந்துருவோம் செல்வா. சரி, அடுத்து நீ சொல்லுவியா? சொல்லு. கிட்ட வா. அடுத்தபடியாக லியா அவர்கள் விளையாட போகிறார்கள். பலத்த கரகோஷம் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல அஜய், என்னதே இங்க வராதே, அங்க போய் உட்காருங்க. நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் வந்துருவாங்க. கேட்கறதுக்கு தமிழ வந்தேன். என்ன கேட்கணும்? என்னல இது விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? கிட்ட வரப்படாதுன்னு சொன்னீங்க. சரி, நீங்க இப்ப ஒழுங்கா விளையாடணும்ல. சும்மா பிள்ளைகிட்ட 2 மட்டும் கேட்டுட்டு முடியா? இருக்க எல்லா காய்கறி பேரும் கேளு, அதுக்கு எது எது கரெக்டா சொல்லுவோ அதுக்கு மட்டும் மார்க் கொடு. அப்படி நம்மளுக்கு கேட்கணும். ஒண்ணுக்கு மட்டும் அதெல்லாம் சொல்லாத உடனே அதெல்லாம் பெயரப்படாது. அப்படியா? இல்ல அப்படியே ஜெகி. இல்ல இந்த விளையாட்டு இப்பதானே ஃபர்ஸ்டா வைக்க எனக்கும் தெரியல பத்துக்க. யாருல இந்த விளையாட்ட வைக்க சொன்னது? அந்த சசிகுமார் அண்ணே. அது எங்க இருக்காவ? தெரியல. சரிவே சொல்லி அவளை இப்படி வைப்போம், அதான் கரெக்ட்னு நினைக்கேன். அப்பதானே கரெக்டா மார்க் சொல்ல முடியும். ஆமா பத்தியா? சுபி, இந்த விளையாட்டு முதல்ல இருந்தே நடைபெற போகுதுன்னு சொல்லிரு. யாம்ல? இல்ல தப்பா விளையாடிட்டேன் தெரியாம. என்னக்கா சொல்லு. ஐயோ, இவனோ பண்ணி அலப்பற. இந்த விளையாட்டு போட்டி மறுபடியும் முதல்ல இருந்து மாற்றி வைக்க படிக்கிறது. லியா அவர்கள் மறுபடியும் விளையாட போகிறார். சட்டு புட்டு நடத்துங்கப்பா. எத்தே நீங்க போங்க. இப்ப கரெக்டா விளையாடியோ. சரிம்மா, கதை சொல்லதான் வந்தேன். அதுக்குள்ள கடந்து விரட்டிட்டு கிடக்கானுவேன்.
போட்டியை ஸ்டார்ட் பண்ணல. சரி சரி தொடங்கிருமா? டீம் ஏ டீம் பி சரியா? ஆம்பளை பிளேல் தனியா பொம்பளை பிளேல் தனியா எல்லாம் கிடையாது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அனுப்புவோம். நாங்க பால் தனியா விளையாடுறோம். தனியா விளையாட கூடாதுல. பா வந்து பிளேல் அவள வேற பிடிச்சு கீழ தள்ளி விடுதுக்க. ரெண்டு டீமா பிரிப்போம். எல்லாம் நீங்க வா. இவன் வந்து டீம் ஏ சரியா? இவன் டீம்ல தெரியாது நீ வா. அடுத்து லியா. மொட்டை மண்டை நீங்க வா. நானா நீனா வா. சரி ஓகே நீங்க 4 பேர் ஒரு டீம். மீதி 4 பேர் இன்னொரு டீம். ஜில்லு மட்டும் சும்மா தள்ளுபடி கேஸ். சும்மா சேர்த்துக்கிடுங்க. அவ ஒண்ணு இழுக்க மாட்டா. எல்லாம் கயிறுங்க. நான் எடுத்துட்டு வரேன். எலன்ன இன்னங்க மப்படி. இப்பொழுது கயிறு இழுக்கும் போட்டி தொடங்க உள்ளது. பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் மற்றும் அனைவரும் கரகோஷத்தை எழுப்புங்கள். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர் சூப்பர் அப்படிதான். போட்டி மும்முரமாக போய் கொண்டிருக்கிறது. யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பதை சிறிது நேரத்தில் பார்த்து விடலாம். எல்லாம் எந்திங்க பார்த்து பார்த்து. போட்டியின் முடிவில் டீம் ஏ ஜெயித்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பு குழந்தைகளா. 5 பேர் இருக்கிற குழுவை 4 பேர் கொண்ட குழு தோற்கடித்திருக்கிறது. பேசிட்டோம். சரி எல்லாரும் போங்க. அங்க கோட்ல போய் நில்லுங்க. அடுத்த விளையாட்டு விளையாடுவோம். அடுத்ததாக லெமன் ஆன் தி ஸ்பூன் விளையாட்டு போட்டி. அங்க கோட்ல போய் நில்லுங்க. அடுத்த விளையாட்டு விளையாடுவோம். சூப்பராக அனைவரின் வாயிலும் ஸ்பூன் வைக்கப்பட்டாச்சு. அடுத்ததாக எலுமிச்சம்பழம் வைக்கிறார்கள். வாயில் எலுமிச்சம்பழம் வைத்து நிற்கிறார்கள். போட்டிக்கு தயாராக இருக்கிறார்கள். எல்லாரும் கைகளை தட்டி பிள்ளைகளை ஆரவாரம் செய்யுங்கள். ஏப்பா கையெல்லாம் தட்டியாச்சுப்பா. சீக்கிரம் நடத்தி விடு. பிள்ளைகள் பாம்போல வாயில வச்சிட்டு இருக்கு. என்ன நீரை தூக்கிட்டு வரான். கையில வச்சு பிடிக்கிறதுக்கே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கலாம்ல. பிள்ளைகளே ஆசையா விளையாடுமா உங்களுக்கு என்ன? அம்மைக்கு எல்லார் மேலயும் பாசம் வந்துரும் டி. ரொம்ப பரிதாபப்படுவாதுக. வாங்க டி தூர. நடந்து வந்து கொண்டிருக்கின்றனர். இதுவரை யாருடைய ஸ்பூன்ல இருந்தும் லெமன் இன்னும் கீழே விழவில்லை. யாருடைய ஸ்பூனில் இருந்து முதலாவது கீழே விழுகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அங்க கோட்ல போய் நில்லுங்க. அடுத்த விளையாட்டு விளையாடுவோம். மக்கனி அவுட்ல வா வெளிய வா. சரி. ஒருவர் முதலாவது வெளியேறி இருக்கிறார். அதைத் தொடர்ந்து யார் யாரெல்லாம் வெளியேறுகிறார்கள் என்று பார்ப்போம். அச்சச்சோ கீழே வந்துட்டு. அவுட் அவுட் வெளிய வா. எங்க அம்மாட்ட வந்து சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுக்க போறியா? போமா போய் சொல்லி கொடுத்தாயே போ. எலியா ஜாக்கி நடந்து வாங்க. அங்கே நின்னுட்டு இருக்க கூடாது. மெதுவா நடக்கணும். நான் மெதுவா நடந்து வரேன். ஏன் மண்டையா? வாய் என்னத்துக்குள்ள திறந்தா? தெரியாம கீழே போட்டுட்டேன். அண்ணா நான் மறுபடியும் எடுத்து வாயில வைக்கட்டா? மாறி எடுத்து வைக்க போறியா? கேட்கும்போது பாவமா தான் இருக்கு. ஆனா அது ரூல்ஸ்ல இல்லையே மக்கா. அங்க போய் நில்ல அம்மா கிட்ட போ. சரி அண்ணா. ஏலியா கொஞ்சமாவது நவுந்து வா. வாத்தி எலுமிச்சம்பழம் விழுந்துட்டா. ரியா வெளிய வா. எப்படி விழுந்து? அண்ணா யார் வேகமா நடக்க சொன்னா விழுந்துட்டு வா. சரி. இந்த பயத்தால 2 பேரும் நடந்து வர மாட்டேங்கானுவே. எல்லாம் முன்னாடி வாங்க. தெரியாம கீழே பார்த்துட்டேன். அவுட் அவுட் ஓடு. அம்மா நான் பார்த்துட்டேன். பரவாயில்ல வா. சந்தியா இவளாவது பரவாயில்ல. அங்க ஒருத்திய பாரு நின்ன இடத்துல நின்னிய மானத்தை வாங்கிட்டு இருக்கா. எடி பிள்ளை அசஞ்சா கீழே விழுந்துருமோன்னு பயந்துட்டு அப்படியே நிக்க விட்டி. ஆமாதே. எடிங்க வா வந்து பென்சில இரு. சரி. பல்லு தான் வின்னு. சுபி பல்லு ஃபர்ஸ்ட், ஜாக் செகண்ட்னு சொல்லிரு. சரில. இப்பொழுது நடந்த சிறுவர்களுக்கான போட்டியில் லெமன் ஆன் தி ஸ்பூன் போட்டி நிறைவு பெற்றது. இதில் முதல் எடுத்தவர் பல்லு, இரண்டாம் இடத்தில் வந்தவர் ஜாக். அடுத்தபடியாக 7th 8th 9th 10th படிக்கிற மாணவிகளுக்கான போட்டிகள். சீக்கிரமாக மைதானத்துக்கு வரவும். வந்தாச்சுனே ஆரம்பி. ஏமா சுவாமி வந்திருக்கா பாருங்க. ஆமா மக்கா சுபி கூட வந்திருப்பாளோ. ஒண்ணுமே அவ சொல்லலையே. தங்கராணி ஏன் போன் அடிக்கலன்னு தெரியலையே. எல்லாரும் வந்தாச்சா? உங்களுக்கு சாக்கு போட்டி. சாக்கை போட்டுக்கொண்டு யார் முதலாவதாக ஓடி இந்த ஸ்டேஜ் கிட்ட வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஐயே சாக்கு போட்டியா? ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போறோம் டி. ஆமாட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பத்துக்க. நான் விளையாண்டதே இல்ல. கீழே விழுந்தா கேவலமா இருக்கும். ஏடி சரண்யா உனக்கு தெரியுமா இந்த விளையாட்டு? ஒருக்கா விளையாடி இருக்கேன் பத்துக்க எங்க மாமா வீட்ல வச்சு. அங்க திருவிழாக்கு இப்படி வச்சாவோ போட்டி. அப்ப விளையாண்டேன். அப்ப பிரைஸ் எடுத்தியா? இல்லடி முதல்ல அவுட் ஆகி வெளிய வந்துட்டேன். அப்ப பரவாயில்ல. யார் வர போறமோ தெரியலையே. நம்ம ஸ்டேஜ்ல எங்க பிள்ளைகளும் குறவு பத்தியா? ஆமா அது நல்லது தானே. ஆனா ஒரு பிரைஸ் நானே சொல்லியா பாரு. பிள்ளைகள் கம்மியா இருக்கனால மொத்தமே ஒரு பிரைஸா. ஐயோ அது வேறயா. இன்னங்க சாக்கு வாங்கிடுங்க. Thank you.
சோபி அவர்கள் இப்பொழுதுதான் நகரத் தொடங்கி இருக்கிறார். எப்பொழுது அந்த ஆமை நகர்ந்து ஊர்ந்து வந்து சேருகிறது என்று பார்ப்போம். என்னை போல தூர எப்படி சொல்லியா பாரு, ஆமையம்ல வரட்டவை. என்ன நீங்க தங்கச்சியை அப்படி சொல்லலாம்? கனி வா வா. ஏன் மாமா பரட்டி பக்கத்துல போயிட்டா? அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கனி வா நுனி வானு. எம்மா இவன் ஏன் திடீர்னு கீழ விழுந்து நடக்கா? லட்சுமி அக்கா கொஞ்சம் உங்க கீழோடி பாருங்க. காலு எட்டு நீயே சவுட்டுன? ஆமா, அவ பிள்ளைய சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன வந்துச்சு?